கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் தியானத்துக்கென்று ஒரு உவமையை நாம் பார்க்க போகிறோம். அந்த உவமை பார்த்திங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ள மதிகேடன். அதனுடைய பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஐஸ்வர்யம் உள்ள மதிகேடன். அப்படி அந்த ஓமையை நம்ம பார்க்க போகிற அந்த ஓமையினுடைய தலைப்பு அதுதான். பணமா பண ஆசையா, எது தீமைக்கு வேர் அப்படிங்கிறது இந்த ஓமை மூலம் நம்ம பார்க்க போகிறோம். பணமா பண ஆசையான்னு குறித்து நம்ம பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 21வது வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கலாம். ஒவ்வொரு வசனமாக வாசித்து நாம் அதை பார்க்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வாராக. அல்லாமலும் ஒரு உவமையை அவர்களுக்கு சொன்னார். ஐஸ்வர்யம் உள்ள ஒருத்தனுடைய நிலம் நன்றாய் விளைந்ததாம். அப்பொழுது அவன் நான் என்ன செய்வேன், தானியங்களை சேர்த்து வைக்கிறதற்கு இடம் இல்லையே என்றார். இங்கே ஒரு ஐஸ்வர்யம் உள்ள மனிதனை குறித்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமையாய் இது சொல்லுகிறதை பார்க்க முடியும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ அநேக நேரத்தில் நாம் கிறிஸ்தவர்கள், தேவனுடைய பிள்ளைங்க, நாம் நினைக்கிற காரியம் ஐஸ்வர்யம் எல்லா பாவத்துக்கும், பணம் எல்லா பாவத்துக்கும் வேறாக இருக்குது. பணக்காரனாக இருந்தால், ஐஸ்வர்யவானாக இருந்தால் எங்கே போக முடியாது, பரலோகம் போக முடியாது. நாம் இயேசுநாதர் தரித்திரராக இருந்தார், நாமும் தரித்திரராக வாழ்ந்தால் மட்டும்தான் அன்றைக்கு உள்ளது போதும் அப்படின்னு மட்டும் நாம் இருந்தால் தான் பரலோகம் போக முடியும்னு நிறைய நேரத்தில் நாம் நினைக்கிறோம். அதுதான் சரியானதென்று வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். அதற்கு பல வசனங்களே நாம் என்ன செய்யலாம், நம்முடைய விளக்கத்துக்கு ஏற்றார் போல வசனங்களே எடுத்து காண்பித்து கொண்டு இருக்கலாம். அல்லேலூயா. ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும்போது இந்த உவமைக்கு ஒரு பேர் வச்ச ஐஸ்வர்யமுள்ள மதிகேடன், பணமா பண ஆசையா அப்படிங்கிற தலைப்பில் நாம் இந்த நாளில் இந்த உவமையை நம்ம தியானிக்க ஏசப்பா நமக்கு உதவி செய்வார். இங்கே இவனை குறித்து ஆண்டவர் சத்தம் போடுகிறார், திட்டுறார். பார்த்தீங்கன்னா பின்னாடி அது வரும். பார்த்தீங்கன்னா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். பிரசங்கியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பிரசங்கி 10:19 விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சை ரசம் ஜீவன் உள்ளோரை களிப்பாக்கும், உயிரோடு இருக்கிறவங்களை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணம் எல்லாவற்றிற்கும் உதவும் என்று சொல்லுகிறது. ஆனால் தீமோத்தேயுவில் நீங்கள் திருப்பி பார்க்கும் பொழுது பவுல் சொல்லும் பொழுது 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 10வது வசனத்தில் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது? பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறதாம். 9வது வசனத்தில் ஐஸ்வர்யவன்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமுமான பலவிதமான இச்சைகளிலும் விழுகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். இங்கே என்ன சொல்லுகிறார் நல்லா கவனிச்சு பாருங்க. ஐஸ்வர்யவன் ஆக விரும்புகிறவர்கள் சோதனையில் கண்ணியில் என்ன சிக்கி என்ன செய்வாங்களாம், மதிகேடு போன்ற இதில் சோதனையில் விழுந்து பலவிதமான இச்சையில் விழுவாங்கன்னு சொல்லுகிறார். இங்கே பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்குது. அங்கே மேலே சொல்லும்போது ஐஸ்வர்யனை விரும்புகிறவங்க சோதனையில் கண்ணியில் என்ன செய்வாங்களாம், அகப்படுவாங்கன்னு சொல்லுது. அல்லேலூயா. இங்கே பணம் எல்லா தீமைக்கும் வேறாக இருக்குன்னு என்ன செய்யப்படவில்லை, சொல்லப்படவில்லை. பண ஆசையோ
எல்லா தீமைக்கும் என்ன செய்யுது? வேறாயிருக்கிறது. நீதிமொழிகள் 28வது அதிகாரத்தில் 20வது வசனம், உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஆசீர்வாதங்கள் அவன் பெறுவான். ஐஸ்வர்யவன் ஆகிறதற்கு தீ விரிக்கிறவனும் ஆக்கினைக்கு தப்பான். ஐஸ்வர்யனா எப்படியாச்சும் நான் பணக்காரன் ஆகணும், எப்படி ஐஸ்வர்யவன் ஆகணும் என்று சொல்லி நினைக்கிறவன் என்ன செய்வானா? ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். அவனுக்கு ஒரே ஒரு காரணம், ஒரே ஒரு காரியம் என்னன்னா, நான் பணக்காரன் ஆகணும், நான் ஐஸ்வர்யாவாகணும். அது ஒரு எண்ணம் மட்டும்தான் அவனுக்கு இருக்கும். ஐஸ்வர்யன் ஆக தீவிரிக்கிறவனுக்கு, ஐஸ்வர்யன் ஆக விரும்புகிறவன், ஐஸ்வர்யன் ஆகிறதுக்கு தீவிரமாய் செயல்படுகிறவன் ஆக்கினைக்கு தப்ப மாட்டான். அங்க மதிகேட்டில் என்ன செய்வானா? விழுந்து விடுவான். இந்த ஐஸ்வர்யவானும் மதிகேடனே அப்படின்னு ஆண்டவர் திட்டுகிறார். ஏன் இந்த ஐஸ்வர்யான மதிகேடன்னு திட்டினார்? பணம் எல்லாவற்றுக்கும் உதவும், அல்லையா சொல்லுங்களேன். ஐஸ்வர்யமும் எல்லாவற்றுக்கும் உதவும். ஆனால் ஐஸ்வர்யத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஐஸ்வர்யனாக தீவிரிக்கிறது தான், ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கையை வைக்கிறது தான் தப்பு. பணம் தேவைதான், பணம் இல்லாமல் இருக்க முடியாது, உண்மைதான். பணம் எல்லாற்றுக்கும் உதவும், தப்பு இல்லை. ஆனால் பண ஆசை தான் எல்லா தீமையும் கொண்டு வர ஆரம்பிக்கிறது. ஒருவன் ஐஸ்வர்யனாக நினைக்கிறதுனால தான் அவன் பணம் தான், அதை என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன போனாலும் பரவாயில்ல, நான் என்ன பண்ணினாலும் பரவாயில்ல, எனக்கு தேவை எதுதான்? பணம், சொத்து, ஐஸ்வர்யம், சம்பாத்தியம், சேர்க்கணும் சேர்க்கணும் சேர்க்கணுன்ற அந்த ஆசை தான் அது எல்லா தீமையும் கொண்டு வருகிறது. இங்கே ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மத்தேயு 19வது அதிகாரத்தில் சொல்லும் பொழுதும் 19ல் 24வது வசனம் இப்படியா சொல்லுகிறது. 19:24, மேலும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கிலும் ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாய் இருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று வேத வசனம் சொல்லுது. அல்லேலூயா சொல்லுங்களேன். இங்கே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லும் போதும் ஐஸ்வர்யவான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதை பார்க்கலாம் ஒட்டகமானது ஊசியின் காதுக்குள்ளே போகிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது மனுஷனால் கூடாது, ஆனால் தேவனால் என்ன செய்யும்? கூடும் என்று சொல்லுகிறத பார்த்த உடனே இந்த வசனத்தை சொல்லி பணக்காரங்க எங்கே போக முடியாது? பரலோகம், தேவனுடைய ராஜ்யத்தில் போகவே முடியாதுன்னு சொல்லி முடிவு கட்டிடுறோம். இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது ஒருத்த சொல்லுகிறான் 16வது வசனத்தில், அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரை, நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் எந்த நன்மையை செய்ய வேண்டும் என்று கேட்டான். அவன் என்ன கேட்குறான்? நித்திய ஜீவனை அடைவதற்கு நான் என்ன செய்ய வேணும்னு கேட்கல. என்ன செய்யணும்னு கேட்டானா? ஆண்டவரே, நான் நித்திய ஜீவன் அடைவதற்கு நான் என்ன செய்யணும்னு கேட்கல. அங்கே சொல்லும்போது நான் எந்த நன்மையை செய்யணும்னு கேட்குறான் நித்திய ஜீவன் அடைவதற்கு. அதற்கு ஆண்டவர் சொன்னார், அதற்கு நீ நல்லவன், நீ என்ன நல்லவன் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. சொல்லிட்டு நீ ஜீவனில் பிரவேசிக்க, நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள, ஜீவனில் பிரவேசிக்க கற்பனைகளை கை கொள்ளணும் பசு சொல்கிறாரு. நான் எல்லாத்து கற்பனைகளையும் என்ன செய்கிறேன்? அவன் அவரை நோக்கி, எவைகளை என்று கேட்டான். அதற்கு இயேசு, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத, பொய்சாட்சி சொல்லாத, உன் தகப்பனும் தாயும் கனம் பண்ணு, உன்னிடத்தில் நீ அன்பு கூறுவது போல பிறனிடத்துலையும் என்ன செய், அன்பு குருவாயாக அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிபன் அவரை நோக்கி, இவைகளை எல்லாம் என் சிறு வயது முதல் என்ன செஞ்சிட்ருக்கிறேன், சின்ன வயசுலேருந்து செஞ்சிட்ருக்கிறேன், இன்னும் என்னிடத்துல என்ன குறைவு இருக்குன்னு கேட்டான். ஃபஸ்ட்டு எந்த நன்மையை செய்யணும்னு கேட்டான். ஆண்டவர் கற்பனைகளை கை கொள்ளணும் சொல்கிறார். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுறது மாதிரி பிறனிடத்துல என்ன செய், அன்பு கூறுன்னு சொல்லி முடித்தார். இன்னும் என்கிட்ட என்ன குறைவு இருக்குது அப்படின்னு கேட்டான். அதற்கு இயேசு, நீ பூரண சர்க்குணராய் இருக்கணும்னா, விரும்பினேன்னா நீ போய் உனக்கு உண்டானவில விற்று என்ன செய், தரித்திரர்களுக்கு கொடு, பரலோகத்தில் உன் பொக்கிஷம் சேர்ந்துருக்கும்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நிறைய பேர் கட்டளைகளை கடைபிடிக்கலாம், பிரமாணங்களை கடைபிடிக்கலாம், வசனத்தின்படி வாழ்கிறேன்னு சொல்லி அநேக காரியங்களை நீங்கள் சரியாக செய்து கொண்டிருக்கலாம்.
ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ உங்ககிட்ட அன்பு கூறுகிறியா, அதே போல பிறனிடத்துல நீ என்ன செய், அன்பு கூறு. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இவனுடைய நம்பிக்கை, இவன் ஐஸ்வர்யவனாய் இருந்தபடியினாங்க. பாருங்க, அந்த 22 வசனத்தில் சொல்லும் போது, அந்த வாலிபன் மிகுந்த ஐஸ்வர்யவனாய் இருந்தபடியினால் இந்த வார்த்தையை கேட்டபோது துக்கம் அடைஞ்சு போயிட்டான். தரித்திரருக்கு எதை விட்டு கொடுக்க முடியல, ஐஸ்வர்யத்தை கொடுக்க முடியல. இவனுடைய அஸ்திவாரம், இவனுடைய வாழ்க்கை, இவனுடைய சந்தோஷம், இவனுடைய முக்கியமாக எது வச்சிருந்தான், ஐஸ்வர்யத்தை வச்சிருந்தான். எல்லா கட்டளைகளும் அவன் கடைபிடிக்கிறான், இல்லைன்னு சொல்லலை. எல்லா நியாயப்பிரமாணம் அவன் கை கொண்டு வரான், சின்ன வயசு தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை விட மேலே எது முக்கியம் நினைச்சான், ஐஸ்வர்யம், ஆசி தான் அவனுக்கு முக்கியமாக நினைச்சான். எல்லாத்தையும் விட்டுட்டோம்னா நமக்கு பூமியில் வாழ்றதுக்கு வழியே இல்லை, அதனால பணம் தான் எல்லாத்துக்கும் அப்படின்னு அவன் முழுமூச்சு அந்த பணத்தின் மேலே, அந்த ஐஸ்வர்யத்தின் மேலே, அந்த ஆசியின் மேலே அவன் என்ன செஞ்சிருந்தான். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் ஒரு வாலிபனாய் இருந்தான், இன்னும் திருமணம் ஆகாதவனாய் இருந்திருக்க வேண்டும். இவன் ஒரு வாலிபன். அல்லேலூயா சொல்லுங்களேன். இவன் ஒரு வாலிபன். இந்த சொத்தெல்லாம் இவன் சம்பாதிச்சதா தெரியல, இவங்க அப்பா சம்பாதிச்சதா, இவங்க தலைமுறையில் தாத்தா சம்பாதித்து வச்சதா தெரியல. பெரிய பணக்கார வம்சத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்ல, எல்லாத்தையும் விற்று தரித்திர கொடு, அதாவது உன் பங்கை வாங்கி, உன் சொத்தை உன் தகப்பனிடத்தில் வாங்கி என்ன செய், தரித்திரத்தை கொடுத்துட்டு என்ன செய், தரித்திரத்துக்கு விற்று கொடுத்துரு, அப்போ உனக்கு அது மாத்திரமல்ல என்னை பின்பற்றி வான்னு சொன்னார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ எல்லா கட்டளைகளும் கற்பனையிலும் நீங்க கை கொள்ளலாம். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யத்தையும் என்ன செஞ்சிடலாம், எல்லா தரித்திரத்துக்கும் கொடுக்கணும். கொடுக்கிறது மாத்திரமல்ல, யாரை பின்பற்றணும், இயேசுவையும் பின்பற்றணும். இயேசுவை பின்பற்ற வேண்டும், அதான் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் வசனங்களையும் நீங்க கை கொள்ளுங்க. அத்தோடு கூட என்ன செய்யுங்க, ஆமா, பண ஆசை இல்லாதவங்களா இருங்கன்றார் அங்க. ஐஸ்வர்யத்தின் மேல, ஆசையின் மேல, பணத்தின் மேல ஆசை உள்ளவன், விருப்பம் உள்ளவன், அதுதான் எல்லாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி ஆசை உள்ளவனா இந்த வாலிபன் இருந்ததுனால இயேசு சொல்றாரு, எத்தனை பேர் நான் உம்மை பின்பற்றி வரட்டா ஆண்டவரே, நான் உங்க கூடயே வரேன்னு சொல்லி கேட்டாங்க. லேகியோன் பிசாசு பிடிச்சவன் உங்க பின்னாடியே வரேன்னு சொன்னாங்க. ஆண்டவர் விட்டாரா? கண் பார்வை குருடன் ஆனவன் உங்க பின்னாடியே வரேன்னு இல்லை இல்லைன்னு சொல்லி நீ போ, உன் தகப்பன் உங்க வீட்டுக்கு போ, அப்படி இனி அதிக பாவம் செய்யான்னு சொன்னாரா? இது மாதிரி எத்தனையோ பேர் ஆண்டவர் அற்புதமாய் சுகமாய் என்ன செஞ்சாரு, சுகமாக்குனாரு, விடுதலையாக்குனார். பிசாசின் கட்டில இருந்து அவனை விடுதலையாக்கி விட்டாரு. எத்தனையோ நன்மைகளை செஞ்சார், அற்புதங்கள் ஐசியங்கள் செஞ்சாரு. ஆனா எல்லாரும் அவர் கூட வர்றதுக்கு வாஞ்சியா இருந்த போது வேண்டான்னு சொன்னாரு. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. ஆனா இந்த வாலிபனை, இந்த மிகுந்த ஆசி உள்ள இந்த வாலிபனை என்னை பின்பற்றி வான்னு சொல்லி கூப்பிட்டாரு. ஒருவேளை இவனும் அவருக்கு ஒரு சீசராய் இருந்திருக்க முடியும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ என்னன்னா, இவனுக்கு பின்பற்றி, இயேசுவை பின்பற்றி வா, ஒரு சீசனாகும் அழைப்பு அவனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனா அந்த அழைப்பை அவன் நிராகரித்ததுக்கு காரணம், எல்லா கட்டளைகளும் கற்பனைகளும் அவன் கை கொண்டான், இல்லை என்று நான் சொல்லலை. எல்லாத்தையும் பின்பற்றினவன் இயேசுவை பின்பற்ற மனம் இல்லை. எல்லாத்தையும் விட்டுட்டு வானா, எல்லாத்தையும் விடுறதுக்கு மனசில். ஆனால் இயேசுவை விட்டான், இயேசுவை விடுறதுக்கு துணிந்தான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விட அவனுக்கு மனம் இருந்தது, ஆனால் ஐஸ்வர்யத்தை விட அவனுக்கு மனம் இல்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அப்பத்தான் ஆண்டவராய் இயேசு சொல்றாரு, இயேசு கிறிஸ்து சொல்றார், ஐஸ்வர்யம் எங்க போக முடியாது, பரலோக ராஜ்யத்தில் போக முடியாது. அப்போ 25 வசனத்துல சீசர்கள் அதை கேட்டு மிகவும் ஆச்சரியப்பட்டார்கள். அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும்னு கேட்குறாங்க. ஏன் இவங்க ஆச்சரியப்படுறாங்க? இவங்களுக்கு போட்டு இருந்துச்சு, இவங்களுக்கு வேலைக்காரர்களாக இருந்தாங்க. யோவான் அந்திரையா இருந்தாங்க, அவங்களுக்கு சொந்தமாக படகு இருந்துச்சு. வேலைக்காரர்களும் என்ன செஞ்சாங்க, இவங்க படகையும் இப்படி வேலைக்காரர்களும் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க. அப்போ இவங்க ஐஸ்வர்யவானாக இருக்கத்தான் செய்தாங்க. பரம ஏழையெல்லாம் அவங்க கிடையாது. வேலைக்கு ஆள் வைக்கிற அளவுக்கு அவங்க என்ன செய்தாங்க, அவன் வசதி உள்ளவர்களாய் ஆசி உள்ளவர்களாய் இருந்தாங்க. வெளியே சொல்லுங்களேன். அதனால தான் சீசர்கள் ஆச்சரியப்பட்டு கேட்குறாங்க, அப்படின்னா யார் ரட்சிக்கப்படக்கூடும்னு கேட்குறாங்க. அல்லேலூயா. அப்போ என்ன அர்த்தம்? இந்த ஐஸ்வர்யவான் லூக்கா 12வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை, அவனுடைய வயல், அவன் ஐஸ்வர்யம் உள்ளவன்
அவனுக்கு நல்லா விளைந்தது. நல்லா விளைஞ்ச உடனே அவன் என்ன செய்கிறானா, சரி நிறைய என்கிட்ட இருக்குது, எனக்கு தேவையானதும் என் குடும்பத்துக்கு தேவையானதும் மிச்ச எனக்கு அத்தியாவசியமாக தேவையான சேமிப்பும் வச்சுட்டு அடுத்து என்ன செய்யணும், இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும் அவன் நினைக்கல. 16 அல்லாமல் ஒரு ஓமை அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, ஐஸ்வர்யம் உள்ள ஒருவன் நிலம் நல்லா விளைஞ்சிச்சு அப்படின்னா, விளைஞ்சதுங்கிறத விட நல்லா விளைஞ்சதுங்கிறத விட என்ன அர்த்தம், நன்றாயினா நிறைய விளைச்சலை கொடுத்தது, எப்பயை விட அதிகமாக கொடுத்துச்சு. அப்போது அவன் நான் என்ன செய்வேன், ஆல்ரெடி அவன் சேர்த்து வச்சது ஃபுல்லாக வீடு நிறைஞ்சிருக்குது, குடோன் நிறைஞ்சிருக்குது. இப்போ அதை விட அதிகமாக பல மடங்கு என்ன செஞ்சிருக்கு, நிலத்தில் விளைஞ்சிருக்குது. இப்போ நான் என்ன செய்வேன், இப்போ சேர்த்து இப்போ தானியங்களை வச்சிருக்கிறது இடம் நிரம்பி இருக்குது, இப்போ விளைஞ்சதை சேர்த்து வைக்கிறதுக்கு என்ன செய்யணும், இன்னும் நான் பெருசாக இடிச்சு கட்டி இதையும் சேர்ப்பேன்னு தான் சொன்னானே தவிர, எனக்கு தேவைக்கு அதிகமாக இருக்குது, தேவைக்கு மிஞ்சியும் இருக்குது, இல்லாதவர்களுக்கு எளியவர்களுக்கு கொடுக்கணும்னு எண்ணம் அவனுக்கு வரவே அல்லையா சொல்லுங்களேன். கொடுக்கிறவங்களை ஜனங்கள் ஆசீர்வதிப்பார்கள், இறுக்கி பிடித்து வைக்கிறவனை சேர்த்து வைக்கிறவனை கொடுக்காதவனை ஜனங்கள் சபிப்பார்கள்னு வசனம் இருக்குது. அல்லையா சொல்லுங்களேன். ஆமாம், இங்கே அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு நிறையா இருந்தாலும் இன்னும் சேர்த்து வைக்கிறான், இன்னும் 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 சாகிற வரைக்கும் நான் என்ன செய்வேன், சேர்த்து வச்சு நான் மட்டும்தான் சாப்பிடுவேன் நினைக்கிறான். சுயநலமாய் ஐஸ்வர்யத்தமிழ் ஆசை இல்லை, அவனுக்கு பேராசை இருந்துச்சு. இன்னைக்கு அநேகருக்கு ஆசை மட்டும் இல்லை, பேராசையும் இருக்குது பாருங்க. அதனால தான் பெரிய பெரிய கோடீஸ்வரங்க, போதும் எனக்கு இவ்வளவு நன்மைகள் வந்திருக்குது, இனிமே எனக்கு வருகிற சம்பாத்தியம், இனிமே எனக்கு வருகிற சொத்து, இனிமே எனக்கு வருகிற பணம், ஏழை ஜனங்கள், இல்லாதவர்கள், வீடு வாசல் இல்லாதவங்க, நிலபலன்கள் இல்லாதவங்க, வாழ்வாதாரம் இல்லாதவங்க, 3 வேளை சாப்பிட முடியாதவங்க, இப்படிப்பட்டவர்களுக்காய் எனக்கு மிதமிஞ்சி இருக்கிறத கொண்டு போய் கொடுக்குறேன்னு யாராச்சும் நினைக்கிறாங்களா சொல்லுங்களேன். 5 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி இருந்தாலும் இன்னும் 20 லட்சம் கோடி ஆக்கணும். இந்தியாவில் நம்பர் 1 பணக்காரனாக இருந்தால் ஆசியாவில் நம்பர் 1 பணக்காரனாக மாறணும். அப்புறம் ஆசியாவில் நம்பர் 1 இருந்தால் அப்புறம் என்ன செய்யணும், உலகத்திலே நாம் பணக்காரனாக வரணும்னு தான் நினைக்கிறாங்களே தவிர ஒரு நாளும் போதும் என்று நினைக்கிறாங்களா? ஏன்னா அவங்கெல்லாம் பணத்தின் மேல் ஆசை, அது மாத்திரம் பணத்தின் மேல் ஐசுத்த பேராசை பிடித்தவர்களாக இருக்கிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்கறது என்ன சொல்றாருன்னா, இந்த ஓமம் போல சொல்றாருன்னா, பணம் இருக்கிறது நல்லது, பணம் அவசியம்தான். ஏன்னா பழைய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க, நீதிமான்கள், பரிசுத்தவான்கள். யோபு பயங்கர பணக்காரராக இருந்தார், ஆபிரகாம் செல்வசீமானாக இருந்தார், தாவீது, சாலமோன், இன்னும் எத்தனையோ பெரிய தேவ மனிதர்கள், பரிசுத்தவான்கள் என்ன செய்தாங்க, பணக்காரர்களாய் ஐஸ்வர்யவான்களாய் மிகுந்த சொத்தையும் ஆசி உடையவர்களாய் என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. அப்போ ஐஸ்வர்யம் ஒரு பொருட்டு அல்ல, பணத்தின் மேல நம்பிக்கை என்ன செய்யல. ஆபிரகாம் சொல்றாரு, ஒரு சரட்டையாகலும் சரட்டை ஒரு வாராகிலும் ஒரு சரட்டையாகலும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன், எனக்கு வேண்டான்னு சொல்லி என்ன செய்தார் சொன்னாரு, சொல்லலைங்களா? அல்லையிலேயே சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ ஐஸ்வர்யத்தின் மேல் அவருக்கு நம்பிக்கை இல்லை, ஐஸ்வர்யத்தின் மேல் நாட்டம் கிடையாது. அப்போ வேதம் முழுவதும் பரிசுத்தவன்கள் ஐஸ்வர்யங்களாக இருந்தாங்கன்னு சொல்லுது. அது மாத்திரமல்ல, அப்போஸ்தலன் மிகப்பெரிய ஐஸ்வர்யனாக இருந்திருக்கிறார். யார்? அப்போஸ்தலர்கள் பணக்காரங்களாக இருந்தாங்க. அப்போஸ்தலன் பவுல் வாழ்க்கையில் பசி, பட்டினி, நிர்வாணம் எல்லாமே வந்துச்சு. அதனால் அவங்க ஒன்றும் இல்லாதவங்க கிடையாது. அல்லேலூயா. ஏன்னு கேட்டால் ஊழியத்தின் மத்தியில் இப்படிப்பட்ட காரியங்களை அவங்க கடந்து போனாங்க. ஒரு அதிபதி பேலிக்ஸ் என்பவன் ஒரு அதிபதி அப்போஸ்தலன் பவுல் எனக்கு லஞ்சம் கொடுப்பான்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தார். பவுலுடன் ஒன்றுமே இல்லை, அவரே பசியும் பட்டினியும் நிர்வாணமாக இருக்கிறாருன்னா அவர்கிட்ட போய் எப்படி இவர் லஞ்சத்தை எதிர்பார்க்க முடியும்? ஒரு தேசத்தின் அதிபதியாக இருந்தவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போஸ்தலர் நடபடிகள் 24வது அதிகாரம் 26, 27 ஒரு வாசிக்கலாம். மேலும் அவன் விடுதலை பண்ணும்படி அப்போஸ்தலன் பவுல் தனக்கு பணம் கொடுப்பான் என்று நம்பிக்கை உள்ளவனாயிருந்தான். அதன் நிமித்தம்
அநேகம் தரம் அப்போஸ்தலன் பவுல சிறையில் இருந்த பவுலை அழைத்து அவனோட பேசி 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 பார்க்குறான். 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாக இப்போ என்ன சொல்லுங்க, 2 வருஷம் சென்ற பின்புனா கிட்டத்தட்ட குறைஞ்சபட்சம் 2 வருஷமா எதிர்பார்த்திருக்கிறான். பேலிக்ஸ்ங்கிற தேசாதிபதி யாருக்கிட்ட லஞ்சம் எதிர்பார்த்திருக்கிறா? அப்படி அப்போஸ்தலன் பவுல்கிட்ட. இவன் லஞ்சம் கொடுத்தா இவன் என்ன செஞ்சிடலாம், விடுதலை ஆக்கி விடலாம் என்று சொல்லி என்ன செய்றார்? ஆமா, பாருங்க, ஒரு தேசத்தின் அதிபதியே அப்போஸ்தலன் பவுல்கிட்ட லஞ்சம் எதிர்பார்க்கிறார்னா ஒண்ணுமே இல்லாதவரா, அப்போஸ்தலன் பவுல் ஒன்றும் இல்லாதவரா இருந்தா அவர்கிட்ட போய் யாராச்சும் லஞ்சம் கேட்பாங்களா? ஒண்ணுமே இல்லாத போய் எனக்கு லஞ்சம் கொடு, இத்தனை ஆயிரம் கொடு, இத்தனை லட்சம் கொடு, இத்தனை கோடி கொடுன்னு தருவானா? நானே ஒன்றும் இல்லாதவனா அலைஞ்சிட்டு இருக்கிறேன், என்கிட்ட போய் லஞ்சம் கேட்க. அது ஒரு தேசத்தின் அதிபதியாக இருக்கிறவன், ஒரு தேசாதிபதி போல, ஒரு கவர்னரை போல என்ன செய்யறா? அப்படி இருக்கிறா. அப்படி அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா. அப்படிப்பட்டவன் என்ன செய்கிறான்? திறக்கிறான். பாருங்க, ஏன்னா இந்த 27வது வசனத்தை நீங்க வாசிக்க, 2 வருஷம் சென்ற பின்பு பேலிக்ஸ் என்பவனுக்கு பதிலாய் பொர்க்கியூபெஸ்து தேசாதிபதியா வந்தான். அப்படின்னா என்ன அர்த்தம்? பெலிக்ஸ் தேசாதிபதியா இருந்தான், அவனுக்கு பிறகு பொர்க்கியூபெஸ் என்கிறவர் என்ன செய்தா? அப்படி தேசாதிபதியாய் வந்தான். அப்படி ஒரு தேசத்தின் அதிபதி அப்போஸ்தலன் பவுல் இடத்துல பணம் வாங்க, லஞ்சம் வாங்க காத்து கொண்டிருந்தா. 1 நாள் 2 நாள்ல ஏறக்குறைய 2 வருஷமாவது அவரிடத்துல அடிக்கடி பேசி பேசி ஏதாச்சும் பணம் நிறைய கிடைக்குமான்னு எதிர்பார்த்திருக்கிறார். அல்லேலூயா. அப்படின்னா அப்போஸ்தலன் பவுல் ஏழையா? அப்போஸ்தலன் பவுல் ஒன்றும் இல்லாதவரா? அல்லேலூயா. ஆமா, எல்லாம் இருந்தது. அந்த பணத்தின் மேல அவங்க என்ன செய்யல, நாட்டம் கொள்ளவே இல்லை. ஐஸ்வர்யத்தின் மேல அவங்க ஒரு நாள் நம்பிக்கை வைக்கவே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எத்தனையோ தடவை எதிர்பார்த்தான், எவ்வளோ தடவை நேரம் வந்து கேட்டா. வேற யாரும் வந்து கேட்டாங்களா? ஒரு போர் சேவகனோ அல்லது ஒரு போர்பட தளபதியோ ஒரு சேனாதிபதியோ ஒரு பிரபுவோ இல்லை, ஒரு தேசாதிபதியே அப்போஸ்தலன் பவுல்கிட்ட வந்து எதிர்பார்க்கிறார்னா சாதாரணமான காரியம் கிடையாது. அல்லேலூயா. ஆமே, சோத்திரம். எவ்வளவு நாச்சும் சம்பாதிக்கலாம் தப்பு இல்லை, எவ்வளவு நாச்சிலும் சேமிக்கலாம் தப்பு இல்லை, எவ்வளவு நாச்சும் சொத்து சேர்க்கலாம் தப்பு இல்லை. அது மாத்திரம் இல்லை, ஆனா கர்த்தருக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, கர்த்தருடைய ஊழியத்துக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கு எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவு கொடுத்து விடணும். தேவ ஆலயத்தில் ஒரு தேவைகள் வந்துச்சுன்னா தேவனுடைய ஆலயத்துக்காக, தேவனுடைய ராஜ்யத்துக்காக பொருளையும் பணத்தையும் உற்சாகமாக கொடுக்கணும். ஏன்னா அந்த சொத்தையும் ஆஸ்தியும் ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கிறதே கர்த்தர் தான். அல்லேலூயா. உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெருவான். ஆசீர்வதிக்கிறதே கர்த்தர் தான். ஐஸ்வர்யத்தை பெருக பண்ணுகிறதே கர்த்தர் தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு. ஆபிரகாம் என்ன செய்த, தனக்கு இருந்த கொஞ்சம் உடைமைகளோடு சொத்தோடு வந்தாலும் கானான்ல வந்ததுக்கு அப்புறம் அவர் செல்வ சீமானாய் மாறினார். அல்லேலூயா. கர்த்தர் அவரை ஆசீர்வதித்தார், அவரை பெருக செய்தார், அவரை நிரப்பினார், செல்வ சீமானாய் மாற்றினார். 1 மடங்கு இழந்த யோபுவை 2 மடங்காய் ஆசீர்வதித்தது யாரு தான்? கர்த்தர் தான். அல்லேலூயா. அப்படி ஆசீர்வதிக்கிற ஆண்டவரே, ஐஸ்வர்யம் ஆக்குற ஆண்டவரே எப்படி பரலோகத்தில் போக முடியாதுன்னு சொல்லுவாரு. அதன் மேல என்ன செய்யக்கூடாது பாருங்க, ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம், ஐஸ்வர்யத்தை குறித்து சிந்த. எப்ப பார்த்தாலும் அவனுக்கு என்ன எது மேலதான் இருக்கு? பணத்தின் மேலதான் இருக்கு. அல்லேலூயா. அவன் முழு ஆத்மாவில் எதை குறித்து சிந்திச்சுக்கிட்டு இருக்கானா? பணத்தை குறித்து, பணத்தை மேல் சம்பாதிக்கிறது குறித்து. அவன் ஆத்மாவுக்குள்ள பாரு, அந்த வசனம் சொல்லும்போது சிந்தித்து கொண்டிருந்தான் தான் அந்த வசனம் சொல்லும். அல்லேலூயா. ஆமா, அந்த ஓமையை வாசிக்கலாம். உனக்காக லூக்கா 12:19 சொல்லும்போது, பின்பு ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேகம் பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது, நீ இளைப்பாரி புசித்து என்று
தனக்குள்ளே சிந்தனை பண்ணி ஆத்மாவோட பேசுறான். அநேக வருஷங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், அநேகம் பொருட்களை சேர்த்து வச்சிருக்கிறேன், நீ இளைப்பாரு, நீ புசி, நீ குடி, நீ பூரிப்பாயிருன்னு ஆத்மாவிட்ட சொல்லுவேன்னு சொல்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ சொல்லும் பொழுது அந்த களஞ்சியத்தை பெருசா இடிச்சு இன்னும் கட்டுவானா. ஒரு நாள் 2 நாள்ல, 1 வருஷம் 2 வருஷம்ல, அவன் வாழ்நாள் முழுவதுக்கான பொருட்களை, தானியங்களை எல்லாத்தையும் சேமித்து வைத்து இன்னும் திருப்தி அடையாம இருக்கிறான். இன்னும் அந்த ஆசை அவனுக்கு தீரல. அவன் தனக்குள்ள தான் சொல்றான். கர்த்தர் அவனை பார்த்து சொல்றாரு, தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் சரீரத்தை விட்டு, உன் உடம்பை விட்டு, உன் ஆத்துமா, உன் உயிர் உன்னை விட்டு இந்த ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்படும். நீ சேகரிச்சு வச்சதெல்லாம் யாருடையதாகும்? இன்னைக்கு ராத்திரியில் உன் உயிர் போனா நீ சேமித்து வச்சதெல்லாம் யாருக்கு போகும்? எதுக்கு பணம் பணம் பணம், எதுக்கு பொருள் பொருள் பொருள், எது அது மேல ஆசைப்பட்டு கொண்டே இருக்கிற? அது மேலதான் உன் இருதயம், உன் எண்ணம், உன் பேச்சு, உன் நடக்க எல்லாம் பணமா தான் இருக்குது. ஆமாவா இல்லையா? பணம் பணம்னு அலைகிறவன் உயிரோடு இருக்கிற பணத்தை போல இருப்பாங்க. ஏன்னா பணத்தை தவிர அவங்களுக்கு அன்பு, அவங்களுக்கு பாசம், அவங்களுக்கு இரக்கம், அவங்களுக்கு உதவி, அவங்களுக்கு கருணை, பிறர் மேல உள்ள அக்கறை எதுவுமே இருக்காது. ஒன்றே ஒன்று சுயநலம். பணம் 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 மட்டும்தான் இருப்பாங்க. அவர் பார்த்து சொல்றாரு, ராத்திரியில எடுத்துக்கொள்ளப்பட்டாள் சொல்லல, படும்னு சொல்றாரு. அங்க வசனம் என்ன சொல்லுது? மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியிலே எடுத்துக்கொள்ளப்பட்டாள்னு சொல்லல, எடுத்துக்கொள்ளப்படும் என்று சொல்றார். ஆத்மா, உன் உயிர் இன்னைக்கு போகும். அப்படி போனா உன்னை சேர்த்து வச்சது, நீ தீர்க்காயுசா இருப்பேன், அநேக வருடங்கள் சாப்பிடுன்னு சொல்றிய, அது யாருடையது ஆகும் என்று சொல்லி கேட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் வாசிங்க. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க வேண்டுமா? தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கணும். என்ன செய்யணும்? ஏழைகளுக்கு கொடுங்க. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆலயத்துக்காக, ஆண்டவருடைய ஊழியத்துக்காக, ராஜ்யத்துக்காக விதைக்கிறவன் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்கிறான். பரலோகத்தில் உங்க பொக்கிஷம் சேர்த்து வைக்கப்படும் ஆண்டவர் சொல்லுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்ப ஐஸ்வர்யவானா இருக்கக்கூடாதுன்னு சொல்லல, அது தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இரு. தேவனுடைய ஊழிய காரியங்களில் விதை, அப்போ தேவனுடைய ஆலயத்துக்காக விதை, தேவனுடைய ராஜ்யங்களுக்காக விதை, ஊழியங்களை தாங்கும்படி விதை. இப்படி நீ விதைக்கும் போது, இப்படி நீ கொடுக்கும் போது, உன்னுடைய பணத்தை, உன்னுடைய பொருளை, உன்னுடைய உழைப்பை, இப்படி எல்லாவற்றையும், உன் சொத்து ஆசிகளை கர்த்தருக்கு ஒன்று, கர்த்தருடைய ஊழியத்துன்னு கொடு. உனக்கு தேவையானதை உனக்கும் உன் குடும்பத்துக்கும் உன் வம்சத்துக்கும் கர்த்தர் நிச்சயமா கொடுப்பாரு. கொடுக்க மாட்டாருன்னு சொல்லலை. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வதிப்பாரு, உன்னை ஐஸ்வர்யவனை ஆக்குவாரு. ஆனா நீ ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் வரக்கூடாது. என்ன மயக்கம் வரும்? ஐஸ்வர்யத்தின் மேல மயக்கம் வந்துடும். அந்த மயக்கம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்போ நீ தேவனிடத்துல ஐஸ்வர்யனா இல்லாம தனக்காக பொக்கிஷங்களை சேர்த்து வச்சா இப்படியே இருக்கிறார். இவனை போலவே என்ன செய்றாங்க? இருக்கிறார். அல்லேலூயா. 15ஆம் வசனத்தை சுவாசிங்கள. பின்பு அவர் அவர்களை நோக்கி, அந்த அதிகாரத்தில், பொருள் ஆசையை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள். ஒருவனுக்கு எவ்வளவு திரளான ஆசை இருந்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. ஒருவனை எவ்வளவு ஆசை இருந்தாலும் அது அவனை ரட்சிக்காது. அந்த ஐஸ்வர்யவானுக்கு, அந்த ஐஸ்வர்யம் உள்ள வாலிபனுக்கு, அவனுக்கு திரளான ஆசை இருந்துச்சு, ஆனா அது அவனுக்கு ஜீவன் இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப நல்லா புரிஞ்சுக்குங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு, ஆனா பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். ஐஸ்வர்யவனாக தீவிரிக்காத, ஐஸ்வர்யத்திலும் ஆக விரும்பாத, பணம் 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 பணக்காரன் விரும்பாத. உன் தேவைகளை கர்த்தர் பரமபிதா அறிந்திருக்கிறார். தேவைக்கு அதிகமா கர்த்தர் உனக்கு தருவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். வாரி இறைத்து விரித்து அடைவார் உண்டுன்னு இருக்குது. பிசினித்தனம் பண்ணி வறுமை வாரி இற, கர்த்தர் உன்னை விரித்து அடைய செய்வார். பிசினித்தனம் பண்ணி வறுமை அடையாத. அல்லேலூயா. ஆமா,
உன்னை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உன்னை வாலாக்காம தலையாக்குவேன், கீழாக்காம மேலாக்குவேன். நீயோ கடன் வாங்க மாட்டாய், அநேகருக்கு கடன் கொடுக்கிற அளவுக்கு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, பண்டக சாலையில கர்த்தருக்குரியவைகளை கொண்டு வந்து நிரப்பு. உன்னை இடம் கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார், வர்த்திக்க பண்ணுவேன்னு வாக்கும் கொடுத்துருக்கார் என்று சோதிச்சு பாரு. கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு உற்சாகமா சரியா கொடுத்துட்டு கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்றாரா, உன்னை பெருக பண்றாரா, உன்னை ஆசீர்வதிக்கிறாரா அப்படிங்கிறத நீ சோதித்து பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பண ஆசை உள்ளவன் என்ன செய்வானா? கர்த்தருக்கு கொடுக்க மாட்டான், கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு, கர்த்தருடைய ஜனத்துக்கு, கஷ்டப்படுற கர்த்தருடைய ஜனத்துக்கு கொடுக்க, ஏழைக்கு இறங்க மாட்டான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அப்படி நம்முடைய சுபாவம் இருந்தால் இன்னைக்கு மனம் திரும்புங்க. பொருளாசை குறித்து எச்சரிக்கையா இருங்க. ஒருவேளை பொருளாசை எனக்குள்ள இருக்குதா? அப்படி இருந்தால் எனக்கு ஜீவன் கிடையாது. நான் என்ன செய்யணும்? மனம் திரும்ப வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. எனக்கு இருக்கிறதுல என்னிடத்தில் அன்பு கூறுவேன், நான் பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேனா, உதவி செய்கிறேனா, நான் இறங்குறேனா, வாரி இறைக்கிறேனா, இல்லை சுயநலமா இருக்கிறேனா என்பதை நான் ஒவ்வொரு நாளும் என்னை நான் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து எத்தனையோ ஒரு சந்தோஷத்தோட மகிழ்ச்சியோடும் நன்மையை பெற்றுக்கொண்டு போனாங்க. இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து துக்கத்தோடு போனவன் ஒருவன் அந்த ஐஸ்வர்யம் ஆசி உள்ள வாலிபன் தான் என்ன செய்தான்? அவன் துக்கத்தோட போனான். இயேசுவை பின்பற்றல. இயேசு அழைத்தும் அவரோட பின்னாடி போக முடியல. இந்த ஐஸ்வர்யம் உள்ள மதிகேடனும் ஐஸ்வர்யம் இருக்குது, ஆனா முட்டாளாய் மதிகேடனாய் இருக்கிறான். ஏன்னா தீமோத்தேயு 1 தீமோத்தேயு 6 வாசிக்கும் போது ஐஸ்வர்யன் ஆக விரும்புகிறவன் அவனுக்கு என்ன செய்யும்? பலவித இச்சை வரும். அதாவது மதிகேடு, முட்டாள், மதி கெட்டுருச்சு. மதினா ஞானம், அறிவு, அவனுக்கு கெட்டுருச்சு. ஏன்? இந்த ஐஸ்வர்ய மயக்கம். எவ்வளவு படித்தவனாய் இருந்தாலும், கல்வி அறிவு பெற்றவனாய் இருந்தாலும், ஞானம் உள்ளவனாய் இருந்தாலும், அறிவாளியாய் இருந்தாலும் அவனை என்ன மதிக்கேடு ஆக்கி. அல்லேலூயா. அந்த ஆசை, ஐஸ்வர்யத்தின் ஆசை, பணத்தின் ஆசை அவனுக்கு தீமையாய் முடிந்து விடுகிறது. பணம் நம்மளை என்ன ஒரு நாளும் ஆளக்கூடாது. நாம தான் பணத்தை என்ன செய்யணும்? ஆள வேண்டும். பணத்தை ஆளுகிறவங்க பண ஆசை வராது. ஐஸ்வர்யத்தை ஆளுகிறவங்களுக்கு ஐஸ்வர்யத்தின் மேல் மயக்கம் ஒரு நாள் வரவே வராது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஆனா பண ஆசை, பணம் ஆளுகிறதுன்னு என்ன அர்த்தம்? அவனுக்கு பண ஆசை வந்துருச்சுன்னா பணம் அவனை ஆளுதுன்னு அர்த்தம். ஐஸ்வர்யத்தின் மேல ஒருத்தருக்கு மயக்கம் வந்துருச்சுன்னா அந்த ஐஸ்வர்யம் தான் அவனை ஆட்டி படைக்கும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. நிறைய பணம் இருக்கும், செலவு பண்ண மாட்டான். எங்க செலவு பண்ணா பணம் காலியாயிரும் அப்படின்னு ரொம்ப சிக்கனமா இருக்கிற மாதிரி நினைப்பான். தானும் வாழ மாட்டான், மற்றவங்களையும் வாழ விட மாட்டான். அப்படிப்பட்ட நிலைமையில் நாம் ஒருவேளை இருக்கிறோமா? பொருளாசை குறித்து, பண ஆசையை குறித்து, ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தை குறித்து என்ன செய்வோம்? நாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அப்படிப்பட்டவங்களுக்கு நித்திய ஜீவன் இல்லை, ஜீவன் இல்லை என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? எச்சரித்து சொன்னார். அல்லேலூயா. அதாவது உலகத்துக்கும் தேவனுக்கும் 2 எஜமானுக்கும் என்ன செய்ய முடியாது? ஊழியம் செய்ய முடியாது. மத்தேயு 6வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார். சொல்லிட்டு எது உலகத்தின் எஜமான்? பணம், ஐஸ்வர்யம், மயக்கம், பணத்தின் ஆசை, பேராசை, இதன் மேலே உள்ள ஆசைகள் கர்த்தரை விட்டு பிரித்து விடும் என்று சொல்லி அங்கே அவர் சொல்லுகிறத பார்க்க முடிகிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. அதனால் இந்த பணத்தின் மேலேயோ, பண ஆசையின் மேலேயோ, ஐஸ்வர்யத்தின் மேலேயோ, ஆசையின் மேலேயோ அது மேலே நாம் ஒரு நாள் நம்பிக்கை வைக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். அப்படி நாம் ஐஸ்வர்யத்தின் மேலே வைக்கும் பொழுது நம்முடைய ஜீவனை இழந்துவிட வாய்ப்புகள் உண்டு. அதனால் கர்த்தரின் மேலே நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் தான் ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் தான் நம்ம என்ன செய்கிறார்? பெருக பண்ணுகிறார். அல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் ஆலயத்தில் தேவைகள் இருக்குன்னு சொல்லுவாங்க. சபையில் தேவை இருக்குதுங்க, அந்த தேவை இருக்குது, இந்த தேவை இருக்குன்னு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவார் கர்த்தர் ஊழியக்காரங்க மூலம். ஒரு சபைக்கு உலகம் முழுவதையும் ஆசீர்வதிக்கிறவர், தேவ ஜனத்தை ஆசீர்வதிக்கிறவர்.
அவருடைய சபைக்கு தேவை வரும் பொழுது ஏன் சபைக்கு தேவை வர விடுறாருன்னு நல்லா கவனிச்சு பாருங்க. சபைக்குள்ள ஒரு தேவை வருதுன்னா சபைக்குள்ள இருக்கிற யாரையோ ஆண்டவர் ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிக்கிறாருன்னு அர்த்தம், உயர்த்த போறாருன்னு அர்த்தம். அதனால சபைக்கு தேவை வரும். ஏதாவது சின்ன தேவைகளோ பெரிய தேவைகளை வரும். அது சபை நடுவே ஊழியக்காரன் மூலம் கத்த சொல்லுவார், அறிவிக்க சொல்லுவார். இந்த தேவை இருக்குது, உங்களால் முடிஞ்ச உதவி என்ன செய்யுங்க என்று சொல்லும் பொழுது அநேகர் காது இருந்தும் கேட்காதவர்கள் போல இருப்பாங்க, பணம் இருந்தும் செய்யாதவர்களாக இருப்பாங்க, அதை ஒரு பொருட்டாக எண்ணாமல் சட்டை பண்ணிக்கிறாமல் இருப்பாங்க. அல்லேலூயா. அதில் தன்னால் இயன்றதை உற்சாகமாக கொடுக்குறாங்க. பார்த்தீங்கன்னா கர்த்தர் அவர்களை பார்த்து அவர்களை ஆசீர்வதித்து உயர்த்த ஆரம்பிப்பார். நாம் ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும்னு சொன்னால் தேவனுடைய ஆலயத்துக்கும் தேவனுடைய ராஜ்யத்துக்கும் தேவனுடைய ஊழியத்துக்கும் தேவையானது தேவை என்று சொல்லி வரும் பொழுது உங்களால் முடிந்தவைகளை உற்சாகமாக நீங்கள் கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆனாலும் அதை கேட்டுட்டும் கேட்காம நம்ம கொடுக்காம என்னாலெல்லாம் முடியாது, நான் எப்படி செய்வேன், என்ன இருந்தால் தரமாட்டேனா, என்கிட்ட இல்லையே அப்படின்னு நாம் பல காரியங்களை சொல்லி புலம்பி கொண்டிருக்கிறோம். முதல்ல யாருக்கு பணம் ஆசை இல்லைன்னா மனப்பூர்வமாக கொடுக்கணும்னு நினைக்கிறான் பார்த்தீங்களா, அவங்கக்கிட்ட பணம் ஆசை இல்லை. இருக்குதோ இல்லையோ மனப்பூர்வமாய் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். இவ்வளவு கொடுத்தா அவ்வளவு கொடுப்பேன்னு பேரம் பேசுகிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள கர்த்தர் ஒரு நாள் ஆசீர்வதிக்கவே மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். அதனால் ஐஸ்வர்யத்தின் மேலே நாம் மயக்கமோ ஐஸ்வர்யனாக விரும்புவோம், அதன் பின்னாடி அலையக்கூடாது. அதன் ஐஸ்வர்யத்தின் மேலே மயக்கமும் பணத்தின் மேலே ஆசையும் வந்தால் தான் அது தீமையா, அது வேறா, அது நமக்கு கண்ணியாய் முடியும். பொருள் ஆசை நமக்கு வரவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் நாம் எச்சரிக்கையாக இருந்தோம்னா இந்த ஐஸ்வர்யம் உள்ள மதிகேடன் தன் வாழ்நாள் முழுவதும் தலைமுறைக்கு அவன் சம்பாதிச்சு வச்சுருந்தாலும் குடோன்னு கெட்டி சேர்த்து பொருட்களை சேர்த்து வச்சிருந்தாலும் இன்று ராத்திரியில் உன் ஆத்துமா எடுக்கப்படும்னு கர்த்தர் சொன்னார். நீ சேர்த்து வச்சதெல்லாம் எங்கே போகும், யாருடையதாகும்னு சொன்னார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுபோல நாம் கொடுக்கிறவர்களாய் கர்த்தருடைய வார்த்தையின்படி ஏழைக்கு இறங்குகிறவர்களாய் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் நாம் மாற வேண்டும். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்மை நம்பி என்ன செய்வார், கொடுப்பார். இப்படிப்பட்ட ஐஸ்வர்யவான்கள் சொத்துக்களை பணத்தை பொருட்களை சேர்த்து குவிச்சு வச்சிருப்பாங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமே சார். பாருங்க, இப்படிப்பட்ட ஆளுகள் சொத்துக்களை யாருக்கு சேர்த்து வச்சு போகிறாங்கன்னா அது கர்த்தருடைய ஜனத்துக்காக. பிரசங்கி 2:26 தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். தேவன் தன்னுடைய பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு அப்படிப்பட்டவனுக்கு ஞானத்தை கொடுக்குறாரு, அறிவை கொடுக்குறாரு, இன்பத்தையும் கொடுத்துட்றாரு. பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாய் வச்சுட்டு போகும்படிக்கு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லை அவனுக்கு கொடுக்குறாராம். தேவனுடைய பார்வையில் நல்லவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுத்துட்டு பாவம் செய்கிறவன், தேவனுடைய பார்வையில் பாவம் செய்கிறவனுக்கு இந்த நல்லவனாக இருக்கிறவன் பார்த்தீங்களா, தேவனுடைய பார்வையில் நல்லவனாக இருக்கிறவனுக்காக சொத்தை பணத்தை ஆசையை ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைக்கிறதுக்கு அப்படிப்பட்ட தொல்லையை அவனுக்கு கொடுத்து வச்சிருக்கிறாராம். பாவிகள், தேவன் பார்வையில் பாவியாக இருக்கிறவங்க சொத்து சேர்த்து வைப்பாங்க. அப்படிப்பட்ட வேலையை கொடுத்தாங்க. வாழ்நாள் முழுதும் அவங்க சேர்த்து மட்டும்தான் வைப்பாங்க, செலவழிக்கவே மாட்டாங்க. அது ஒரு நாள் நிச்சயமா யாருக்கு, தேவன் பார்வையில் நல்லவனாக இருக்கிறவங்க கர்த்தர் கொடுக்கும்படிக்கு அவனுக்கு இப்படிப்பட்ட வேலையை கொடுத்துருக்கிறார் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமில்லை, பார்த்தீங்கன்னா இந்த பிரசங்கி 5:10 பார்த்தீங்கன்னா பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவது இல்லை, செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பணப்பிரியன் பணத்து மேல திருப்தி அடையறானா? அடைய மாட்டான். செல்வப்பிரியன் செல்வ பெருக்கினாலும் திருப்தி அடையவே மாட்டான். எவ்வளவு பெருகினாலும் அவன் திருப்தி அடைய போறதே இல்லை. அல்லேலூயா. ஆனா நாம் அப்படி இல்லை. கர்த்தர் நமக்கு கொடுத்ததுல திருப்தியாக்குகிறோம். கர்த்தர் மேல நம்பிக்கை வச்சிருந்தா, கர்த்தரை மட்டும் பார்த்தான், நாம் திருப்தியுடன் வாழுவோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க?
செல்வம் பெருகினாலும் நம்ம செல்வத்தின் மேலே திருப்தி இல்லை, தேவனின் மேலே திருப்தி. பணம் பெருகினாலும் பணத்தின் மேலே அல்ல, தேவனின் மேலே திருப்தியாக இருக்கிறதுனால இது நாம் எல்லாவற்றிலும் திருப்தியாக இருப்போம். போதும் என்ற மனதுடன் கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் சொல்லுகிறது போல நாம் போதும் என்கிற மனது நமக்கு எப்பொழுதும் உண்டாயிருக்கும். காரணம் என்ன? நம்முடைய நம்பிக்கை, நம்முடைய ஆசை எல்லாமே தேவன் மேலே இருக்குது. பொருள் ஆசை நமக்கு இல்லாது இருக்கும் பொழுது கர்த்தருக்காய் நாம் வாழ முடியும். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள பணமானா பணம் தேவை, ஐஸ்வர்யம் தேவை. ஆனால் ஐஸ்வர்ய மயக்கம் தேவையில்லை. பண ஆசையும் இருக்கக்கூடாது, பொருள் ஆசையும் நமக்கு ஒரு நாளும் இருக்கக்கூடாது என்பதவே இந்த உவமை மூலம் கர்த்தர் சீசர்களுக்கு சொல்லி கொடுத்தார். நாமும் ஒருவேளை நமக்கு நிறையா இருக்கும், கொஞ்சமாக இருக்கு, அது இல்லை. நமக்கு பொருளாசை இருக்குதா, பண ஆசை இருக்குதா, அல்லது ஐஸ்வர்யத்தை மேலே மயக்கம் இருக்குதா, இல்லை ஐஸ்வர்யம் ஆகணும்னு ஆசை, ஐஸ்வர்யம் ஆகணும்னு அந்த வாஞ்சி அது தீவிரமாக இருக்கிறோமா? இதை பார்த்து நாம் மனம் திரும்புவோம், குணப்படுவோம், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம், தேவனுடைய சித்தத்தை நாம் நிறைவேற்றுவோம். தன்னை போல பிறனை நேசித்து ஏழைக்கு இறங்குவோம், கர்த்தருக்கு கடன் கொடுப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதித்து உயர்த்துவாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.